சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி உறுதி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நிச்சயமாக 2026 வெற்றி உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணி அமைந்தால். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அதிமுக கூட்டணியில் விஜய் வரப்போகிறாரா, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுக மற்றும் தாவேக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களும் நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க. அதாவது குறிப்பாக விஜய் அவர்கள் தாவேக கட்சி தொடங்குவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா திமுகவை அதாவது பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விமர்சித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு இருப்பதாகவும் நிறைய விதமான ஊழல்கள் நடப்பதாகவும் இதை தடுக்க வேண்டும். அதாவது எங்களுடைய ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய எதிரியாக இருப்பது திமுக தான், திமுகவை தான் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லியிருப்பாரு. ஆனால் அதிமுகவை பற்றி ஒரு விமர்சனம் கூட நம்ம விஜய் அவர்கள் செய்யவில்லை. இதுவே பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வரப்போறாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது விஜய் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா தாவேகா விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பாஜக அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதாவது அதிமுக தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாங்க. சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரப்போறாரு, அதாவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரப்போறாது, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது தாவேகா சார்பாகவும் பார்த்தீங்கன்னா சர்வே கணக்குகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்குகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒருவேளை மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரூர் சம்பவமே எடுத்துக்கலாமே, அதுல பாஜக தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தப்பிப்பதற்கான உதவிகளை செய்தது. அப்புறமா நிறைய இடங்களில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக பேசியிருப்பார். இது கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்னா விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அதாவது அமித்ஷா அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு, டெல்லியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாராம். துணை முதலமைச்சர் பதவி விஜய்க்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்டால் கண்டிப்பாக திமுகவை விழித்து விடலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.